வாங்க இன்றைக்கி மல்லி சமையலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சன்னா மசாலா செய்ய போகிறோம். இப்போது பாருங்கள், அதுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 6 மணி நேரம் ஊறியிருக்கு. இப்போ இதை குக்கரில் மாற்றிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு சன்னா மசாலா செஞ்சு. சன்னா மசாலாவும் பூரியும் இன்றைக்கி தான் நம்ம வீட்டில். குக்கரில் மாற்றியாச்சு. ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு 4 விசில் விட்டுக்கலாம். 4 விசில் கரெக்டாக இருக்கும். நல்லா சுண்டல் ஊறிடுச்சு. 4 விசில் கரெக்டாக இருக்கும். 4 விசில் வரட்டும். பாருங்கள், 4 விசில் வந்துருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுண்டல் நல்லா வெந்திருக்கான்னு நல்லா பார்க்கலாம். சூப்பர், நல்லா வெந்துருச்சு. இப்போ தட்டுக்கு மாற்றிடலாம். தட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் அப்படியே தனியாக வச்சுருவோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், இதை சேர்த்து நல்லா நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ அரைச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம். நல்லா இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம்ல, கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாம் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலாவெல்லாம் பச்சை வாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம சிம்மிலே வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ சன்னா மசாலா இருக்குது, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மையும் இருக்குது இந்த மசாலாவில். இப்போ இதெல்லாம் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வந்தவுடனே நம்ம சுண்டலை சேர்த்தலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்துருச்சு. இப்போ நம்ம சுண்டலை சேர்த்தலாம். இப்போ இதில் கொஞ்சம் சுண்டல் எடுத்து நான் லைட்டாக மசிச்சு வச்சுருக்கேன். கையில் ஒரு கொஞ்சம் கொழுப்பு தன்மைக்காக மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறிட்டு நம்ம அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். வேக வச்ச தண்ணியை இதில் நமக்கு தேவையான தண்ணியை சேர்த்தலாம். இதெல்லாம் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா வரணும். வெந்து வரட்டும். நல்லா மசாலாவில் அந்த உப்பு இதெல்லாம் அந்த சுண்டல் பிடிக்கணும். அதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் மசிச்சு வச்சேன்னு சொன்னலே, அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். மிக்சியில் அடிக்கிறனால நம்ம அடிச்சுக்கலாம். நல்லா கொழுப்பாக இருக்கும். நான் நல்லா கையிலே நல்லா மசிச்சிட்டேன். நல்லா சுண்டல் வெந்திருந்தது. நல்லா கையிலே மசிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சா நம்ம இப்படியே அடுப்பில் வைப்போம். நல்லா எல்லாம் ஒன்று கூடி மசாலா கலர் மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு. சன்னா மசாலா நல்லா கலர் மாதிரி எப்படி வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சன்னா மசாலா ரெடி. நான் இப்போ நல்லா கொஞ்சம் கட்டியாக தான் வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி நல்லா கட்டியாக வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஆறினோடனே இன்னும் நல்லா கட்டி ஆகிடுச்சு. பூரிக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பூரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சு சாப்பிடலாம். இப்போது நம்ம பூரி சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட சன்னா மசாலா ரெடி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.